கூட்டம் அது வரும், கூட்டம் வரதானே செய்யும். அது வரும். இப்ப சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம், நயன்தாரா அவர்களை இறக்கி விட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்றீங்க. நீ இங்க வர அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அவர்கிட்ட பேசு. அவரை ஒரு தடவை இப்ப நிக்க வச்சு இத்தனை கேள்வி இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் நிக்கிறேன்ல, வரமாட்டேங்கிறாருன்ற நேர கோட்டைக்கு வரேன்னு மட்டும் சொல்றாருல்ல. என்னவே கேள்வி சிக்கன் சீமான்னு வச்சு செய்வியா? எப்படி பார்த்தாலும் 26 மே மாசம் தெரிஞ்சிரும்ல. அதை பார்க்க தம்பி மாதிரியே சொல்றேன். ஐ ஆம் வெயிட்டிங். சாதாரணமா சொல்றாப்ல, நல்ல கலைஞர்னு. இல்ல அப்பா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கறதுல அதை விட எங்களுக்கு என்ன ஒன்று பெரிய பெருமை. அதை விட அதில் ஒன்றும் இல்லை. விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுக்கும்போது அவர் துறையில், இசைத்துறையில் அப்பா அளவுக்கு சாதனையாளர்கள் இதுவரை இல்லை. அவருக்கு கொடுக்கறதுல பெருமை தான். வருத்தம் இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்குது. நீங்கள் ஒரு விளையாட்டு வீரருக்கு கொடுத்த, சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கொடுத்த மரியாதையை என் பாட்டன் விடுதலை போராட்ட வீரன் பாபு சிதம்பரனாருக்கு தரலையே. ஒரு பெரும்பாவலன், விடுதலை பாவலன் பாரதிக்கு கொடுக்கலையே. அது ஒரு தமிழ் மகனா எனக்கு பார்க்கும்போது, வரலாறை பார்க்கும்போது நான் அவமதிக்கப்படுறதை தான் நான் உணர்வேன். சச்சின் டெண்டுல்கரை விட பாரதியும் வாவுசியும் ரொம்ப இழிவா போயிட்டாங்களா என்ன சொல்லுங்க நீங்க. அப்போ அந்த விருது மேல எனக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்க பரிந்துரைக்கிறீங்க, எங்க அப்பா கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு போவோம், மகிழ்ச்சி அடைவோம். அப்போ அதுல ஒன்றும் பெருமை இல்லை. அவரு தமிழ் மக்கள், உலகமுங்கு வாழ்கிற தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறாங்கல்ல. நாங்கள்லாம் அவரை ஒரு இசையமைப்பாளராக பார்க்கறது இல்லை, இசை இறைவனாக தான் பார்க்குறோம். ஒரு இசையமைப்பாளருங்கிறவர் இந்த குறிப்பிட்ட படத்துக்கு தான் இசையமைக்க முடியும், குறிப்பிட்டதுக்கு தான் இருக்கும். அவர் இசையை அருள்வார். அதனால தான் இசை இறைவன் சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அவர் பெயரில் விருது கொடுக்கறதுங்கிறதுல எனக்கு பெருமை. முதல்ல நான் கேட்டேன் எங்கள் அப்பாட்ட, நான் தான் பாராட்டு விழா எடுக்கிறதா இருந்தேன். நான் இல்லைடா அரசு செய்து சரி சொல்லிட்டாரு, அதுக்கு இடையூறு செய்யணும்னு விட்டுட்டேன். ஆனால் நானும் எடுப்பேன். யார் எப்படி பாராட்டுறான்னு ஒரு தடவை பாருங்க நீங்களும். இப்போ 6 மாதத்துக்கு தேர்தல் வர்றதுனால முடிச்சிடுச்சு. அப்போ கேட்டேன், அப்புறம் அது இருக்குதுன்னொன்னே சரி அரசு செய்யும்போது அது பெருமைக்குரியது, அதில் போய் நம்ம தொல்லை பண்ணுவோம். அதை செய்யாதவங்க இப்போ இன்னைக்கு பாராட்டு செஞ்சு அதை பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்கிறவங்க, அவர் பேரில் விருது கொடுக்குறோம்னு சொல்கிறவங்க அது செஞ்சுருக்கணும். மதிப்புமிக்க திரைக்கலைஞர்களை நீங்கள் ஒரு நாட்டின் அடையாளமாவது கொண்டு போய் அங்கே நிறுத்திருக்கு. எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் திராவிட கட்சிகள் கொடுத்துருக்கணும்ல. முற்போக்கு பேசணுங்க, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம்னு சமூக நீதியெல்லாம் பேசணும். நீங்கள் ஏன் கொடுக்கல? பதில் வச்சிருக்கீங்களா? அதனால அவங்க கொடுக்கும்போது நம்ம எதிர்க்க முடியல, வழி இல்லாமல் ஏற்கிறோம். நீங்கள் ஏன் செஞ்சுருக்கணும்? நீங்கள் காங்கிரஸ் எங்கள் ஐயா நடிகர் திலகத்து செஞ்சிச்சு. நீங்கள் எங்கள் அப்பா பாரதி ராஜா போன்ற கலைஞர்கள், அப்பா இளையராஜா போன்ற பெரும் மதிப்புமிக்க திரைக்கலைஞர்களை நீங்கள் கௌரவிச்சிருக்கணும், பெருமைப்படுத்தியிருக்கணும். செய்யலை. வட இந்தியாவிலலாம் அவங்க ஹேமாலினி போன்றவர்களுக்கு, மற்ற அமிதாப் பச்சன் போன்றவர்களுக்கெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் அப்படி செய்யலையே. அப்போ பாரதிய ஜனதா செய்யுதுன்னா ஏன் செய்கிறாங்க நம்பி கேட்க முடியுமா? என்ன பசின்னு கேட்கும்போது திருடிட்டு ஒருத்தன் தட்டில் சோறு போட்டாலும் பசிக்கு சாப்பிட தான் சொல்லி திருடிட்டு வந்துட்டா அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. அதனால அதான் நீங்கள் எதுவும் காட்டுனீங்களே, திரண்டிருக்காங்க, அது பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் கூட்டம் அது வரும், கூட்டம் வரதானே செய்யும். ஒரு நடிகர் இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் இப்படி வரும்போது பார்க்கறது கூடுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு, சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்குது. இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்குது. கடைசியாக அவர் வரலை, அப்படியே போயிட்டார் பரமக்குடியோடன்னு இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது. இது 7 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 5 மணி நேரம் அவரை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறாங்க.
அது வரும். இப்ப சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலாம்னு சொல்றேன். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கி விட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்க அது கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. உருப்படாது. இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்துதான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்க நிக்கிறீல்ல, சொல்லுங்க. நீங்க சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்றீங்க. இதுக்கு ஒரு ஊடகம், இதுக்கு ஒரு முதலாளி. எந்த முதலாளியும் நீங்க லாப தேவைக்கு தான் வேலை செய்றீங்க, மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க. அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க. உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு தான் பிரச்சனை, நான் தான் முதல்ல வருவேன். அதுல என்ன, அது தெரிஞ்சுட்டு கேட்கிறீங்களா இல்ல தெரியாம கேட்கிறீங்களா? முதல்ல மலைகளின் மாநாடு, இப்போ மலை வளமே மண் வளம்னு 27 தருமபுரியில் நடக்குது. அது ஆழ்ந்து கவனிங்க. முதல்ல 50 ஆற்றல்கள் நமக்கு நிலம், நெருப்பு, நீர், காற்று, வானம், அதாவது விசும்பு. இது இல்லாது எந்த உயிரும் இல்லை. அது 5 பூதங்கள்ங்கிறாங்க, நம்ம 50 ஆற்றல்ங்கிறோம். இதை அழித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தாத்தா பாட்டிலாம் 2000 உலக அழியும் 2000 உலக அழியும்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப இதாக பொய் சொல்லிட்டு இருக்காங்கடா, நாங்கள்லாம் அப்படின்னா இப்போ பீழா விடுறாங்க அப்படின்னு நினச்சோம். அப்போ அழியும்னா ஏதோ அழியும் போல் இருக்குன்னு நினச்சோம். கடைசியாக இந்த அயோக்கியங்கள்லாம் அழிப்பாங்கிறது இப்போ தான் தெரியுது. மலையை வெட்டுறான், மணலை அள்ளுறான், கடலுக்குள்ளே கொண்டு போய் குண்டை போடுறான், குப்பையை கொட்டுறான், நச்ச ஆலைகளை நிறுவி அந்த கழிவுகளெல்லாம் அதில் கொண்டு கொட்டுறான். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த ஒரு பூமியும் அழிக்கப்படுதுன்னு. உலகத்தில் எந்த கோள்கள்லையும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரினமே வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. அது தெரியும் உங்களுக்கு. அது உங்களுக்கு ஆண்டன் சொக்கே ஒன்று ரஷ்ய எழுத்தாளன்னு சொல்கிறான், ஒரு சமூகத்தின் மீது அக்கறையாக ஒரு சிந்தனையாளன் வரும்போது அதுக்கு எதிராக 1000 முட்டாள்களை இறக்கி விடுவான்ட்டு. அந்த சமூகம் தோற்று போன சமூகம்னு. நான் பேசுறது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, நான் போதிக்கும் போது புரியாது, நீங்கள் பாதிக்கும் போது உங்களுக்கு புரியும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இலங்கையில் வந்தது, பங்களாதேஷில் வந்தது, நேபாளில் வந்தது, உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் யாராவது உறுதி தர முடியுமா? பக்கத்து வீட்டு கூரை தான் எரியுதுன்னு நீங்கள் படுக்க போனீங்கன்னா விழுகிறது உங்கள் சாம்பலாக தான் இருக்கும். தன் வீட்டு கூரை எரியாதவரை நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர தயாராக இல்லை. அடுத்த வீடு தான் எரியுதுன்னு ஆனந்தத்தில் தூங்க போகிறீங்க, மகிழ்ச்சியில் தூங்க போகிறீங்க. பார்க்க நீங்கள் இருக்க மாட்டீங்க, விழுகிறது உங்கள் சாம்பல் தான் இருக்கும். எச்சரிச்சுக்கிறீங்கிற உங்களுக்கு புரியுதா? அதனால இப்போ நான் பேசுறது வேடிக்கையாக இருக்கும். எனக்கு முன்னாடி பேசியிருக்கான், உலகத்தில் பெரிய பெரிய ஞானி, பெரிய பெரிய அறிஞர்லாம் சொல்லிட்டு போயிருக்கான். என் ஸ்டீவன் ஹாக்கின்ஸே சொல்லிட்டு போயிருக்கான், இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத மாற்றப்படுது, வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கள்னு இருக்கான். அவன் சொல்லிட்டு செத்து போயிட்டான். இப்போ நாங்கள் அதெல்லாம் படித்து எங்கள் அப்பா எனக்கு முன்னத்தி எங்கள் அப்பா நம்மாழ்வார்னு ஒரு மகன் மேல் சட்டை கூட இல்லாமல் கத்தி செத்து போயிட்டான். இப்போ அவன் பிள்ளை எங்களுக்கு இந்த உங்களுக்கு புரியுது. நீங்கள் மலையை வெட்டி மணலாக்கி கல்லாக்கி பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு. நான் இந்த நாட்டை என் பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கான நாடாக வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் நாடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் காசை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன். எதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஒரே வழி என்னை அதிகாரத்தில் அமர வைக்கிறது தான், வேற வழியே கிடையாது. இது நீங்க என்கிட்ட கேட்குறீங்கல்ல, நேற்று ரொம்ப கூட்டம் வந்துச்சுங்களா, அவர்கிட்ட கேளுங்களேன். அதை பத்தி பேசி போராடிக்கிட்டு இருக்கே கேள்வி கேட்குறீங்களே. மலைனா என்னன்னு சொல்லுங்க. என் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலை. என் தாயின் மார்ல இருந்து பால், பூமி தாயின் மார்ல இருந்து அறிவு. என் தாயின் மார்ல வந்தது எனக்கு மட்டும், பூமி தாயின் மார்ல வந்து உலக உயிர்களுக்கான பால். புரிஞ்சுக்கிடுச்சா? இன்னும் வேற ஏதாவது விளக்கம் வேணுமா? ஆறுங்கிறீங்க, ஆறை பிரசவித்த தாயாரு அருவி, அருவியை பிரசவித்த தாயாரு மலை. மலை அறுத்து காசா யாராவது விற்கிறதுன்னு சொல்லுவானா?
பால் ஊட்டின தாயின் மாற அறுத்து சமைச்சா நல்ல கறியா இருக்கும்னு எவனாவது ஒரு மகன் சிந்திப்பானு. ஆனா நீ சிந்திக்கிறிய. இந்த மலையை வெட்டுனா கல்குவாரி கிரஷர்ன்னு போட்டு இதுல குவாரி ஓனர் வேற இவரு. இவங்க எல்லாம் ஒரு நாள் என்கிட்ட சிக்கிக்கிட்டு படுவாம பாரு, அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏன் பெற்றோர்கள் இல்லாது போனார்கள்? நீ குடிக்க வச்சு கொண்டதுனால தானே. என்னை பாருங்க, கேள்வியை கேட்டு குனியாதிய. பெற்றோர்கள் ஏன் இல்லாது போனார்? அதுக்கு பதில் இருக்கா? நீங்க தான் கேள்வி கேட்கணும்னு ஒண்ணும் அரசியல் சாசனத்திலேயோ நானும் கேள்வி கேட்கலாம். ஏன் இல்லாது போனார்? நிறைய குடிக்க, அதை மட்டும் சாதாரணமா சொல்றீங்களே ஏன்? பெற்றோர்களே இல்லாத போன குழந்தைக்கு 2000 குழந்தை கையிலே கொடுத்துருவீங்களா? டெட் தேர்வுக்கு ஒரு டெட் போடணும், அது வந்துதான் போடணும். அவன் தான் படிச்ச ஆசிரியரா தேர்வாய் வந்து பணி செய்யறவன மறுபடியும் தேர்வு எழுதுன்னு திரும்ப திரும்ப கேட்கிறேன். எழுத சொல்றவர் என்ன தேர்வு எழுதுனாரு? எழுத சொல்லியிருக்காருல, டெட் எழுதுன்னு. அவர் என்ன தேர்வு எழுதுனார்? நல்லா சத்தமா சொல்லுங்க. அப்புறம் செய்தித்தாளே படிக்காதவன் தான் இங்க தினம் செய்தி ஆகிட்டு இருக்கான் தம்பி. அதே ஆண்டன் சொக்கேஸ்வரர் ரஷ்ய எழுத்தாளர், இந்த தோற்று போன சமூகத்துல தேவையற்ற செய்திகளை தலைப்புச் செய்தி ஆகடாங்கிறான். அதான் நீங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி தேவையானது, அதை போடுங்க தலைப்புச் செய்தி. அதுக்கு என்ன செய்யலான்றீங்க? இந்த நாட்டுல யாரும் பிரதமர் முதல்வரா இருக்க மாட்டாங்க, தெரியும் தானே? எத்தனை காலம் ஏமாத்துறாங்க பாருங்க. இவங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடு, குடி வாரியா எண்ணி அவரவர்க்குரிய உரிய பகிர்வை கொடு, உரிமையை கொடுன்னு கேட்கிறோம். இதுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுது இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஆனா இவங்க கூட்டணி வச்சிருக்கிற கட்சி ஆட்சி தான், இவங்களே வாக்கு கேட்டு நிறுவன ஆட்சி தான் சீதாராமையாவோட ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகால. இந்த 24க்குள்ள எடுத்து முடிக்கணும்னு சொல்லுது. சாதி வாரி கணக்கெடுப்பு அவனால முடியும், உன்னால முடியாதா? அவன் இது இந்திய கட்சி தான், அவனால முடியும், உங்களால முடியாதா? அங்க உங்க ஐயா ராமசாமி ஐயா பிறக்கவும் இல்லை, அவன் சமூக நீதினு பேசவும் இல்லை, சாதி வாரி முற்போக்கும் பேசவும் இல்லை, பகுத்தறிவு பேசவும் இல்லை. அவன் எடுக்கிறான். தெலுங்கானா எடுக்குது, பீகார் எடுக்குது. உங்களால எடுக்க முடியாது. எடுத்தா நீ எவ்வளவு காலம் எங்களை ஏமாத்தி தின்றுக்கான்னு தெரிஞ்சிடும். அதானே இங்க எவனும் கை தட்டி சொல்ல முடியாது. 42 விழுக்காடு இருக்கும், 58 விழுக்காடு இருக்கு. வாப்பா, அவன் தலைக்கு என்னவோ எண்ணி கொடுன்னு சொன்னா உனக்கு என்ன கஷ்டம்? இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா மாகரும் எல்லா பயிலையும் அடிச்சு விரட்டுவான். அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் நீ அழுகிறது அவனுக்கு புரியாது. எதிர்மே ஹே ஷாட்மே ஆட்மேம்பா, நீ சாக வேண்டியதுதான். அதுக்குள்ள விழிச்சுக்க, எச்சரிச்சுக்க. ஒரு ஓட்டை போட்டு நாட்டை கொடுத்துட்டு நிம்மதியாரு. இல்லைன்னு வச்சுக்க, ரோட்ல நின்று எல்லாரும் போராட வேண்டியதுதான். அப்படிலாம் சொல்லலைங்க, பைத்தியக்கார தினமே ஏதாவது பேசாதீங்க. நீதிமன்றம் சொல்லிச்சா? ஹலோ, நீதிமன்றம் சொல்லிச்சா? யார் சொல்லியிருக்கு? அந்த தீர்ப்பு காட்டுங்க. எதையா அறகுறையா கேட்டு பேசக்கூடாது, புரியுதா? எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. சரியா கவனிக்காம மன்னிப்பு யாரு கேட்கறது? எதையாவது இங்க பாருங்க, வேடிக்கை பார்த்துட்டு பேசக்கூடாது. முதல்ல செஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒரு சுமை தானே. ஒவ்வொன்றும் ஒரு வரியை விதிக்கிறது, அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு வந்தோன்னு அதை குறைக்கிறது, ஒரு டெட்டு எழுதுங்கிறது, எக்ஸிட் எழுதுங்கிறது, நீட்டே கொடுமை, அதுக்கப்புறம் எக்ஸிட் எழுதுங்கிறது. தேர்வு தேர்வாலே ஒரு தகுதி வந்துடும். நீங்க எப்படி சொல்றீங்க? தேர்வு எப்படி நடக்குது? நீட்டு தேர்வுலாம் வட மாநிலங்கள் எப்படி நடக்குது? புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான். அப்ப அது போலி மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா, தகுதியான மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா? நீங்களே பாருங்க. காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு போய் எழுதுனதெல்லாம் இருக்கு, இங்கேயே கைது பண்ணதெல்லாம் இருக்கு.
அப்ப இது வந்து தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யற முறையா இல்லையே? எவ்வளவு இருக்குது? எதுக்கு இப்படி போட்டு கொள்றீங்க நீங்க? இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த நாட்டு குடிகள் எந்த பாவமும் செய்யல, எந்த பிள்ளையும் செய்யல. ஏன் இந்த கல்வி, இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த நாட்டில் மட்டும் இவ்வளவு பெரிய சுமையா இருக்கு? விரும்பிய கல்வியை கற்க முடியாது, கற்றதுக்கு வேலையை பெற முடியாது. இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்குது. இது சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்லிட முடியாது, இது கொடுங்கோன்மைன்னு தான் சொல்ல முடியும். சர்வாதிகாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும். ஆனால் இது வந்து சர்வாதிகாரம் இல்லையே, இது கொடுங்கோன்மையா இருக்கு. சர்வே பண்றது நீங்க எங்க கட்சியில் இருக்கீங்களா? இல்ல, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல. சர்வே பண்றதுன்னா நாங்க சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு அதுல ஒரு சிரமம் இல்லை, எங்களுக்கே ஒரு சிரமம் இல்லை. நீங்க ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அடுத்தவன் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானதுங்கிறான். இப்ப நான் என்ன செய்யலாம்? கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் யாராவது ஒருத்தர் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்க, நான் கூட்டணி வைக்கிறேன். இதுல யாரோடு கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுங்க. ஒவ்வொரு தடவையும் திருப்பி பேசிட்டு இருக்காதீங்க. என் நாடும் இந்த மக்களும் அனுபவிக்கிற துன்பங்கள், துயரங்கள், அடக்குமுறை, நீங்க கேட்ட கேள்விகள், டெட்டு, எக்ஸிட்டு, நீட்டு, வரி எல்லாம் சொல்றீங்கல்ல, இதையெல்லாம் கொண்டு வந்தது யார்? 1,00,000 போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்திருக்குன்னு நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில பேசுனது இருக்கா இல்லையா சொல்லு? அப்படின்னா 1,00,000 பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்கிறது உண்மையா இல்லையா? இன்னைக்கு அணு உலை, இன்னைக்கு இந்த வரி விதிப்பு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இன்னைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு துன்ப துயரங்கள் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டு, எல்லாம் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கிறது, பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து நிரந்தர பணிக்காக போராடுவது, பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது, எத்தனை லட்சக்கணக்கான பிரச்சனை. அத்தனைக்கு மனு வாங்கின மகன் நான் இருக்கேன். கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள், தந்தையர்களுடைய மனுக்களை வாங்கின மகன் நான் இருக்கேன். இத்தனை பிரச்சனைகளை நிலத்தது. மீத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, காவிரி நதிநீர் உரிமை பறிபோனது, இந்தி திணிப்பு, மாநில கல்வி உரிமை, மாநில உரிமை, அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது, கச்சத்தீவை பறிகொடுத்தது, மீனவர் படுகொலை சகித்துக் கொண்டது. இத்தனை துயரங்களின் தந்தது யார்? ஒன்னு காங்கிரஸ், ஒன்னு பாரதிய ஜனதா, ரெண்டுல ஒண்ணு தானே. விடுதலை பெற்ற 79 ஆண்டுகால ஆட்சியை அரை நூற்றாண்டு ஆண்ட கட்சி எது? கச்சத்தீவு பறிகொடுத்த கட்சி எது? காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்த கட்சி எது? கல்வியை போது அங்க மத்திய அரசு உரிமை தூக்கிட்டு போனது யாரு? மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துட்டு போனது யாரு? மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு? மாநில உரிமை எல்லாம் பறிச்சது யார்? இந்த காங்கிரஸ். இன்னைக்கு அதை அவங்க பெத்து பேர் வச்சாங்க, நீட்டு, எக்ஸிட்டு, ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும். அதுக்கு ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறவர் பிஜேபி. இந்த ரெண்டு கட்சி இந்த எல்லா நச்சு திட்டங்களையும் இங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம கைகட்டி வரவேற்றது யார்? இந்த திமுக, அதிமுக. நீங்க சொல்லுங்க, ஊழல் லஞ்சமா, உண்மை நேர்மையா? சொல்லுங்க. சாராய கடையை மூடுவேன் அப்படின்னு இந்த கட்சியில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பல லட்சக்கணக்கான 3100 வேலை வாய்ப்புக்கு 13 லட்சம் பேர் டிஎன்பிசியில தேர்வு எழுதுறான், தமிழ்நாடு தேர்வாணையத்துல. அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிக்கிறான்? யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க? 60 ஆண்டுகால ஆட்சி செஞ்சுட்டு 1000 ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது, கை நீட்டி நிக்க வச்சவன். காலையில என் பிள்ளை இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தான் சோறு திங்கணும்னு பசியோட வச்சது யாரு? இந்த 4 கட்சிகளை தாண்டி நாட்டுக்கு தீமை வந்துருச்சா? இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு நினைத்து போக சொல்றீங்களா? சொல்லுங்க. நான் போறேன். சொல்லுங்க. எவனாவது ஒருத்தன் நின்னு உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணிவு இருக்கா? இதே என் தம்பி காங்கிரசினுடைய தீமையை சுட்டி காட்டுறாரா? கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரா? சொல்லுங்க. இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதையாவது பேச முடியுதா பாருங்க. கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க. 10 எம்எல்ஏ போன, 2 எம்பி போன, 4 எம்பி போன, என்ன பண்ண? 40 உறுப்பினர் கொண்டு போய் ஒண்ணும் பண்ண முடியல. இந்த மாநில அரசு கொடுக்கிற நிதியை தரலைன்னு எனக்கு வந்து புலம்புற. அதுக்கு எதுக்கு அதிகாரம்? சொல்லுங்க. எதுக்கு அதிகாரம்? எங்களுக்கு காசு தர மாட்டேங்குது, நாங்க என்ன பண்ண? இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரம்? எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. கூட்டணி போன்னு என்னை எவனுமே கேட்கல. கூட்டணி போகாதீங்க.
உங்களுக்கு தெரியுமா, கட்சியில சேர விரும்புவர்கள் சொல்லி நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம். அதுல எழுதி கொடுத்தோம், பின்னாடி திருப்பி பார்க்கணும்னு எழுதியிருக்கான். 800 பேர் சேர்ந்தா 550 பேர் எழுதியிருக்கான், எவனோடும் சேர்ந்துராதரான்னு. இதே வானூதியில ஏறும்போது இறங்கும்போது என் தாய் தந்தை 20 வயசுல கும்பிட்டு, ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடிறியா, எவனோடும் சேர்ந்துராதராசான்றான். ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர்னு பேசிய போலங்க. இவன் பிரபாகர மகங்கவன், உலக போர் செஞ்சவன் மகன், தலைவனோட வீரனுடைய மகன். 20 நாடுகளின் துணை கொண்டுதான் எல்டிடியை வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே சொன்னது இருக்கா இல்லையா? 20 நாடுகள் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குன்னா அது உலக போரா இல்லையா? யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு, உலக போரா இல்லையா? இனிமேல் உலக போர் வந்தா 4வது உலக போர், 3வது உலக போரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான். என்னை போய் சமரம் செஞ்சு இவன்ட்ட போய் நில்லு. சரியா சரியா? நான் கூட்டணி வைக்கல, தோத்து போயிட்டேன். நட்டம் ஏதாவது இருக்கா? நட்டம் ஏதாவது இருக்கா? என்ன 2000 கோடியை முதலீடு செஞ்சேன் நான். மொத்தமா 3 லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன். அதுலதான் 36,50,000 ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்திருக்கேன். அதிகாரம் என்னை விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சியை சொல்லு. நான் சொன்னா பரந்தூர்ல விமான நிலையம் கட்டி காட்டுன்றேன். நான் போராடி 8 வழிச்சாலை நிக்குது. நான் போராடி டங்ஸ்டன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டில நிக்குது. நான் போராடி பேனா வைக்கல நிக்குது. அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போடு, வரும். கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது. அதிகாரத்துக்கு எப்ப வருவ போட்டா வருவேன். அதை விட்டு எப்ப வருவேன்? அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண? நான் வரணும்னு நினைச்சா வருவேன். இதுல ஒரு கேள்வி, நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண? அதிகாரத்துக்கு வந்தவெல்லாம் தீமையை பண்றான். நான் நன்மையை செய்யணுங்கிறேன். நான் எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சினா போடு, இல்லைன்னா மறுபடியும் நீ தெருவில் போடு, நீ அவனுக்கு போடு. அவ்வளவுதான். என்ன இருக்குது? போட்டு அப்புறம் போராடு, என்னைய கூப்பிடு, அதுக்கப்புறம் பேசுறேன். நீ வா, வீடு இடிக்கிறான், இங்க வா, இந்த மாதிரி உயர் மின்னழுத்த கோபுரம், இந்த மாதிரி கையில் எரிவா உள்ள பதிக்கிறான். போகணும்னு நினைச்சிருப்பாரு, போயிருப்பாரு. இதெல்லாம ஒரு கேள்வி. பத்தி எரியும் போது தெரியல அமைதியான மணிப்பூர் ஆக்கணும்ட்டு. இப்ப அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால உள்ள விட்டு வர்ற. தம்பி, பத்தி எரியும் போது நீங்க போயிருக்கணும்ல. அருணாச்சல பிரதேசம்னு ஒண்ணு இருக்குல்ல, நடு மாநிலம் இருக்குல்ல, அங்க நின்று ஓட்டு கேட்டு வர சொல்லுங்க பாப்போம். ஏன்னா சீனாக்காரன் என்னதுங்கிற மாநிலமே. சிரிக்காதீங்க, உண்மையா இல்லையா? ஓரத்துல நின்றுட்டு பேசிட்டு வருது. பாகிஸ்தானோட பட்டக்குன்னா போற அறிவிக்கிறீங்கல்ல, ஆபரேஷன் சிந்தூர் இந்தூர். நான் கூட சொன்னேன், ஆபரேஷன் சிந்தூர் அங்க போட்டீங்க, ஒரு 26 பேர் செத்ததுக்கு 850 பேர் செத்துருக்கமே. ஆபரேஷன் இந்த என்ன சொல்றது, இந்தூர் கூட ஒண்ணு போட்டு விடுங்க இலங்கை மேல. தம்பி இப்ப வேடிக்கை தான் தம்பி தெரியும். ஏன்னா எங்க முன்னோர்கள் பேசினத ஒண்ணு நீங்க கவனிச்சு பாருங்க. பாலை விற்பது போல தண்ணீரை விற்பார்கள்னு ஒருத்தர் பேசியிருக்காப்ல. இந்த விளைநிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல ஒரு நாள் இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வாருன்னு ஒருத்தர் பேசியிருக்காப்ல. எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் அன்னைக்கு பேசும்போது முன்னாடி இருந்தவன் என்ன நினைச்சிருப்பான்னு பாருங்க. இவர் என்ன பைத்தியம் ஆயிட்டார, என்ன தண்ணியை விற்பான்றாப்ல. இன்னைக்கு அவர் இல்ல, அவர் பேர பிள்ளைய நாங்க என்ன பாடுபடுறோம்னு தெரியுது. விளைநிலங்கள் எல்லாம் விளைநிலங்களா மாறிடுச்சு. இப்ப கடைசி என்ன பண்ணோம், ஏர்போர்ட் இருக்கும், பேருந்து நிலையம் இருக்கும், வேகமா போறதுக்கு எல்லாம் இருக்கும், சோத்துக்கு ஒன்றும் இருக்காது. இந்த ஏர்போர்ட் கட்டியாச்சு, விளைநிலத்தை இடிச்சு கட்டியாச்சு. மறுபடியும் எப்படியாவது பசிக்கு விவசாயம் பண்ணி சாப்பிடலாம்னு இந்த ஏர்போர்ட் அழிச்சிட்டு விளைநிலமா மாத்திருவீங்களா? எவன்டையும் பதில் இருக்காது. ஆனா சிரிக்க தெரியும், கேவலப்படுத்த தெரியும், கேள்வி பண்ணிக்க வாய்ப்பு இல்ல. ராஜா தான் எழுதி வைங்க, எங்க கையில தான் ஆட்டம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் என்கிட்ட தான் ஆட்டம் இருக்கும். இங்க எல்லாரும் எந்த தலைவனும் இதயத்தில் இருந்து மனசில் இருந்து மக்களின் வலியை மக்களின் பிரச்சனையை பேச மாட்டான். எல்லாம் ஒரு முழு தாளில் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன்.
பார்த்து பரீட்சை எழுதுற மாணவன் நல்ல மாணவனா, படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுற மாணவன் நல்ல மாணவன்? 3 பேருமே பார்த்தானே பிடிக்கிறாங்க. நீ என்னப்பா, எங்க ஐயாவும் தான் வச்சிருக்காப்ல, பேசிட்டே வர்றாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. இதை பேசிட்டீங்க அப்படியா? அந்த தாளை பாக்குறியா இல்லையா? இவங்க பெரிய தாள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள். மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா? ஏன்னா தாள் நனைஞ்சு சொல்லு. மக்களின் இதயத்துல காயமும் மனதில் வலியும் இருந்தா தான் மொழியா வரும். புரியுதா? என்னைய பேசு. நீ இங்க வர அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அவர்கிட்ட பேசு. அவரை ஒரு தடவை இப்ப நிக்க வச்சு இத்தனை கேள்வி இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் நிக்கிறேன்ல, சிரிக்காத. வரமாட்டேங்கிறாருன்ற நேர கோட்டைக்கு வரேன்னு மட்டும் சொல்றாருல, என்னவே கேள்வி சிக்கன் சீமான்னு வச்சு செய்வியா? சொல்லு வேற. அத பார்க்க தம்பி மாதிரியே சொல்றேன். ஐ ஆம் வெயிட்டிங். எப்படி பார்த்தாலும் 26 மே மாசம் தெரிஞ்சிரும்ல, கொஞ்சம் காத்திருங்க. பொறுமை என்ற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும், கனி ரொம்ப தித்திப்பா இருக்கும்னு எங்க தலைவர் சொல்றாரு. மாசித்தும் சொல்றாரு, பொறுமையும் உதவிற போர் தாண்டாங்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பஞ்சபூதம்னு ஏன் சொல்றீங்க? 50 ஆற்றல்னு தமிழ்ல சொல்றேன்ல. அடுத்து மலை, அதுக்கப்புறம் கடலம்மா, அதுக்கப்புறம் தண்ணீர். வேற. நன்றி, வணக்கம்.